இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அந்த மூமு பார்த்தீங்களா தாத்தா, அவள் வந்து என்னை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா, அவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டா அப்படின்றது சொன்னதும், அவள் இந்த டைம் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டா, நான் கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க பையன்ட்ட, நீ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ்லாம் பண்ணணும், அப்படின்னா தான் நீ வந்து பரீட்சையில் நல்லா பாஸ் ஆக முடியும்னு சொன்னதும், ஆனால் அவனுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட இருக்க அந்த பையன்ட்ட சொன்னதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு எக்ஸாம் நடக்கும்போது நான் போயிடுறேங்க எக்ஸாம் எழுத, ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கான். அந்த மோமோ ஆண்டி திரும்பவுமே வந்துட்டாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நாம் அப்பாவும் அம்மாவையுமே எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்து ட்ரெஸ் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி போட்டுட்டு நம்ம ஹீரோட்ட போய் என் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த மோமோவை காணும். அப்போ அந்த மோமோ அங்கே சைடில் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது நல்ல சான்ஸ் அவனை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து அதை அங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இவ போய் அங்கே ரொமான்டிக்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவனை அங்கே உள்ளவுமே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு அங்கே நல்ல போதை ஏறி போயிடுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டுது. நீ விலகி போய் இதுக்காக நீ இப்படி என்கிட்ட வந்துட்டு இப்போ தொல்லை பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே, அப்போ பார்த்தா அங்கே அந்த பையன் வந்துட்டு இந்த பார்த்தீங்களா இதுக்குள்ளே மெடிசன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே கீழே தூக்கி போட்டதுமே அங்கே அவள் கோபப்பட்டு கத்துறா. நம்ம ஹீரோவானவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின் வந்து, நீ என்ன தைரியம் தான் என்னோட பையனை நீ இப்படி கூட்டிகிட்டு போயிருப்ப அப்படின்றத சொன்னதும், அங்கிள் தான் என்ன அந்த மூமெண்ட்டை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்றத அவன் போய் சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. என்ன வந்து நீ பார்த்துட்ருக்க, கிளம்பி போ அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என் பையன் பக்கத்தில் வந்தேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணதுமே அவனுக்கு அந்த கத்தி வந்துட்டு குத்துன இடத்துல வந்துட்டு பிளட்டிங் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ, நீ தான் வந்துட்டு எனக்கு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க, அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான், உன்னோட சிஸ்டரால் தானே எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கே அவனை போட்டு அடித்ததும் அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு அவனை அங்கே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு அவனை செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு அதிகமாக ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. அங்கே பிளட்டிங் வேற ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கோமே அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு டாக்டர் வைலுன்றவருக்கு அங்கே கால் பண்ணி அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க டாக்டர் இவங்க தான் போல, ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு பட் சொல்லாமல் இருந்திருக்கா. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுமே அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஹீரோவை எப்படியே காப்பாற்றிடுறா. ஈஸி அங்கே கால் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனதுமே அங்கே அவளுக்கு டவுட் ஆகிடுது, என்ன வாய்ஸ் வந்துட்டு அவ்வளோ மாதிரியே இருக்கே, என்னாச்சு அப்படின்றது சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சிட்டு, நீ இப்போ வந்து சொல்லு உண்மையை, எப்படி நீ என்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றின, எனக்கு எப்படி இதெல்லாம் நின்றுச்சு அப்படின்றத கேட்டதும், நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னு சொன்னதுமே, நீ போய் சொல்லிட்டு இருக்க, யார் அந்த டாக்டர், உனக்கு என்ன தெரிஞ்சவங்க இருக்காங்களா சொல்லுன்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் வந்து வச்சு தான் உன்னை வந்து நான் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சிஸ்டர், இதுக்கு எல்லாமே காரணம் அந்த மூமு தான் அப்படின்றத சொன்னதும், அவள் எங்கே இருந்தாலும் சரி பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுமே அந்த மூமுவை பார்த்தா அங்கே அவங்க நெஃப்யூவோட சேர்ந்து அவள் ஒன்றா இருந்திருக்கா. அப்போ அங்கே நீ வந்துட்டு இவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு நம்ம ஹீரோ சொன்ன வாசி அவளையுமே அங்கே கொண்டு போய் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இப்போ நீ வந்து பண்ணதுக்கு கரெக்டாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த அதே மெடிசனை இவளுக்கு அங்கே ஊற்றி விட்டதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லீ கோவப்படுறான். அப்போ அவள் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு வந்துட்டு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்குமோ அதுதான் கிடைக்க போகுது அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு அப்பாட்ட அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அவங்க பையன்ட்ட, இன்றைக்கி எக்ஸாம் நீ நல்லா எழுதணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு சீட் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் தெரியல அவளுக்கு. அவனுமே நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேயுமே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க தாத்தாவை போய் மீட் பண்ணதுமே, நீ வந்துட்டு சரியில்லாமல் பண்ணிட்ட மூமுக்கு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறேன்னு சொன்னதும், நான் என்ன தப்பு பண்ணேன் அவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டு, அவள் என்னோட குழந்தைய கொலை பண்ண பார்த்தா நான் என்ன சும்மா இருப்பேனான்னு கேட்டதும், உன் பையன் வந்துட்டு ஒரு உருப்படாத பையன், அவன் வந்துட்டு பரீட்சையில் கூட ஒழுங்காக பாஸ் ஆக முடியல, அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும், தேவையில்லாமல் என்னோட குழந்தைய பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவனுக்கு இப்போ எக்ஸாம் நடக்க போகுது, அவன் கண்டிப்பாக அதில் எல்லாத்தையும் பாஸ் ஆயிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெளியே மூமும் வந்துட்டு ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆள் கூடன்னு சொல்லும் போது, அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு பர்சன் கூட ரொம்ப க்ளோஸாக பாட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோயின் தண்ணியெல்லாம் வேற அடிச்சு விடுறா. இருந்தாலுமே போதை தெரிய மாட்டுது. அப்போ தாத்தா அவளை உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொன்னதும், நீங்கள் பார்த்தீங்கல்ல இவ்வளோ தானே இந்த வீட்டோட ஹெட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, அவள் என்ன மாதிரி கேவலம் பண்ணிட்டு இருக்கா,
என்னை விட மோசமால பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும் இதுக்குமே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு பழிய போட்டதுமே நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் ஏன் மேலே பழிய போட்டுட்ருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவள் வந்து கோவப்படுறா. அப்போ நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னோட பையனோட வந்துட்டு ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உடனே டீச்சர்கிட்ட கால் பண்ணி அவன் என்ன ஃபெயிலாக போயிட்டானான்னு கேட்டதும் அவன் தான் கிளாஸோட டாப்பர் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ஷாக் ஆகிருது. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. ஹீரோயின் அவங்க பையனை போய் பார்த்துட்டு உனக்கு வந்து இவ்வளோ சூப்பராக யார் வந்து ஸ்டடீஸ் கற்றுக் கொடுத்தது, நீ சொல்ல நான் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் வெங்கானோட பையன் இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு வந்துட்டு இதெல்லாமே சொல்லி கொடுத்தான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனுக்காக கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போயிருக்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே. ஆனால் நம்ம ஹீரோ தான் வாழ்றான். நீங்கள் வந்துட்டு சரி இந்த கிஃப்ட்டை உங்கள் பையன்கிட்ட கொடுத்துருங்க, அவன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான் சரின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். இந்த டைமே அவளால் அங்கே குழந்தைய பார்க்க முடியல. இப்போ என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த ஒயிட்டாய் தான் இருக்குது. அதை பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோயினை போய் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நீ உண்மையை சொல்லு, இந்த டாய் வந்துட்டு யார் வந்துட்டு உனக்கு கொடுத்தது, இதை ஒரு லேடியால் தான் பண்ண முடியும்னு சொன்னதும் அதை என்ன நீங்கள் ஒரு லேடியாக தான் பண்ண முடியும்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் இது அவளால் மட்டும்தான் பண்ண முடியும், உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ கோவப்பட்டு கத்திட்டுருக்கான். நீ போய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா. 2 பசங்களுமே சேர்ந்து எப்படியோ டிஎன்ஏ டெஸ்ட்டையுமே வந்து எடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துடுறாங்க. ஃபைனலாக பார்த்தா 2 பேரும் பிரதர்ஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வைக்கணும், அந்த மோமோவை நம்மளோட லைஃப்லேருந்து வெளியேற்றணும், இதான் நம்மளோட லட்சியம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து என்னமோ ரொம்ப ஒய்ஃப் மேலே பாசம் இருக்க மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கானே, இவன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்து ஏமாத்தினவே தானே சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோவுமே வீட்டில் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொம்மை செஞ்சால அதை பார்த்துட்டு அவனும் அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பிறகு அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நான் ஒரு லேடியோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன், நீ அவங்கள எப்படியாச்சும் எனக்கு தேடி கண்டுபிடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம அவங்க பையன் வந்துட்டு ஹீரோவை பார்க்க போகணுன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் அவர் ரொம்ப கோவமாக இருக்கார், நீங்கள் வந்துட்டு உள்ளே போக வேணான்னு சொன்னதுமே பையங்க போய் இந்த டாய் வந்து அவங்க தானே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கான். இதேமாதிரி அவங்க வீட்லேயுமே இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியல, ஹீரோயினோட ஞாபகமாக வந்துட்டுருக்கு. ஏன் இது அப்படின்னா என்னோட அம்மா தான் பண்ணாங்களாப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோக்கு பதிலே பேச முடியலை. பிறகு அங்கே மார்க் ஷீட்டில் அவன் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஆன்சர் ஷீட்டில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்டதுமே ஒன்றுக்கு கூட ஆன்சரே தெரியலை. அப்புறம் எப்படி நீ வந்துட்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக எழுதுனேன்னு சொன்னதுமே அவன் உண்மையை சொல்லிடுறான். எல்லாமே அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே ரொம்ப ஹீரோயின் சூப்பராக கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன உனக்கு நான் டிரைவராக வர வேணாமான்னு கேட்டதும் அதெல்லாம் தேவை கிடையாது, இன்றைக்கி நான் ஷாவோடு சேர்ந்து அங்கே பார்ட்டிக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. இவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவள் ஷாவோட சேர்ந்து அந்த பார்ட்டிக்குமே கிளம்பி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொன்னான் இல்லையா, அவன் ஹீரோயினை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான் சேம் பொண்ணு தான் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் உன்னை பற்றி தான் வெங்கான் வந்து விசாரிக்க சொன்னான், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இவனோட ஃப்ரெண்டு போல இவ, ஸோ நீ அவன்கிட்ட வந்து என்னை பற்றி எதுவுமே சொல்லாது அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், உனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குற விஷயம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பார்ட்டி முடிஞ்ச அவள் வெளியே வரும்போது நம்ம ஷாவோட பாட்டி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு அங்கே சண்டை போடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க இருந்து கிளம்பிட்டுருக்கா. அப்போ யாரும் அங்கே வந்து தண்ணியெலாம் அடித்து விட்றாங்க, அதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல், அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. ஷா வந்து அங்கே அவளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான், நான் வந்து கேர் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நீ ஜஸ்ட் பாடி கார்டு தான், என்ன அவ்வளோ அக்கறைன்னு சொன்னதும் நான் பாடி கார்டு மட்டும் கிடையாது, என்னோட நெஃப்யோட சேர்ந்து இவளுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து தூக்கிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் அங்கே கோவம் தான் பட்டுட்டு இருக்கா. பிறகு அந்த பர்சனை மீட் பண்ணி நம்ம ஹீரோ நான் வந்து கண்டுபிடிக்க சொன்ன பொண்ணு என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்டதோ நீ சொன்ன உடனே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா, கொஞ்சம் டைம் ஆகும்ப்பா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அந்த டாயை வந்து யார் பண்ணது, பண்ணவங்க யாரும் நீ சொல்லுன்னு சொன்னதுமே நீ எதுக்காக அவங்கள பற்றி விசாரிக்கிற, அவங்களுக்கு யார் நீ அப்படின்றத கேட்டதும் அவள் என்னோட எக்ஸ்-ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உண்மையை நீ தயவு செஞ்சு சொல்லு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து குழந்தையுமே இருக்குது, நீ தேவையில்லாமல் இப்படி அவங்களுக்கு வந்து தொந்தரவுலாம் கொடுத்துட்ருக்காத, அவங்க நிம்மதியாக இருக்கட்டும்னு அங்கே பொய் சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்கான். பட் ஹீரோயினோட மைண்டில் இவன்ட்ட இருக்க குழந்தையுமே நம்மளோட குழந்தையா இருக்குமா, நம்ம ஒரு தடவை போய் இந்த பேபியை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. தெரியாமல் அங்கே குழந்தைய மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையனுமே மாடியிலேருந்து ஸ்லிப்பாகி விழுந்துடுறான் வரும்போது. அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோயினும் போயிட்டு யாரோ வந்துட்டு தேவையில்லாமல் ஏதோ வந்து பண்ணி விட்ருக்காங்க, அதனால தான் வந்துட்டு குழந்தை கீழே விழுந்துட்டான் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவன் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கோவப்படுறான்.
மெய்ட கூப்பிட்டு என்ன வந்து படிக்கட்டில் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் படியிலலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க கோவப்பட்டுட்ருக்கான். நீ இப்படி வந்து மறைஞ்சு என்னோட வீட்டுக்கு வரணும்னு எந்த அவசியம் கிடையாது, எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு கோவமாயிருது. நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு, இது என்னோட வீடு, என் வீட்டில் தான் நீ இருக்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறா அவளோட பாட்டி. இதுக்கப்புறம் நீ அவ்வளவே நினச்சிட்டு இருக்காத, அவளுக்கு தான் மேரேஜ் அந்த லீயோட ஆக போதுன்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, நீ அவளை மறந்துட்டு நல்லபடியாக வந்து உன்னோட லைஃப்பை வாழணும் அப்படின்றத சொன்னதும், ஆனால் அவன் நான் ஹீரோயின் பண்ணால் மேரேஜ் அவ்வளோதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னுமே அங்கே வம்பு பண்ணி பேசிகிட்டு இருக்கான். உங்கள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு நீ என்ன நான் சொன்ன பொண்ணை கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேட்டதும் அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவன் வந்துட்டு ஒருவேளை அவளுக்கு மேரேஜே ஆயிருந்தாலுமே அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவள் திரும்ப ஏன்ட்டாவது வந்து தான் ஆகணும், நான் வந்துட்டு அவள் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே அந்த சிசி அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததும் நீங்கள்லாம் ஸ்டே பண்ண முடியாது, நீங்கள் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கோங்க நான் அசிஸ்டன்ட் சொன்னதும் நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் சேர்ந்து இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கே வம்பு பண்ணிட்டு உள்ளே போயிடுறா. விஷயத்தெல்லாம் அங்கே அந்த பையன் பார்த்துட்டு உடனே அவன் இன்னொருத்தவன்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறான் இப்படி திரும்ப வந்துட்டாங்களேன்னு சொல்லி. அப்போ அங்கே உள்ளே பார்த்தா ஒரு பர்சனாக அந்த பையனை வந்து கிட்னாப் பண்ண வந்ததுமே அங்கே இவங்க மறைஞ்சிருந்து அவனை போட்டு அடித்து அங்கே மயக்கிடுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட் அங்கே வந்ததுமே இவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, என்ன இதெல்லாம் சொன்னதும் இவன் கிட்னாப் பண்ண வந்தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. பிறகு இவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கவுமே ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும் நாங்கள் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ் தான், இவங்க 2 பேரும் தான் என்னோட பேரண்ட்ஸ், நீங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு மறைச்சே வைக்கணும் அங்கிள், நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் அவருமே அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி சிசி வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ஹீரோங்க உள்ளே வர்றான். அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த பையன் வந்துட்டு டேடி அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ அந்த சிசிட்ட நீ எதுக்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்க, நீ ஹோட்டலில் இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவள் பார்த்தா ரொம்ப நல்லவமாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த 2 பசங்களும் பார்த்துட்டு இந்த லேடி வந்து நம்ம அப்பா பக்கத்தில் நெருங்கி வரணும்னு பார்க்குறாங்க, நம்ம கண்டிப்பாக வந்து இவங்களெல்லாம் மேரேஜ் பண்ண விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம், அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் போய்க்கிறேன் அங்கே அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே திரும்ப அங்கே வந்து மாற்றி போக ஆரம்பிச்சிடுறாங்க. சிஸ்டர் நாங்கள் எல்லாத்தையுமே விசாரிச்சு இப்படி வந்து நடந்த எல்லாத்துக்குமே காரணம் சிசி தான், அவங்க தான் வந்துட்டு நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, அங்கே பாருங்கள் உண்மையிலே இந்த மெய்டு வந்து ஏதோ வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அந்த சிசியுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ எதுக்காக என்னோட பையனுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. பயந்து போயிட்டு அவள் வாட்டுக்கு எல்லா உண்மைகளையும் உளறிடுறா. அதை கேட்டுட்டு அவன் எவ்வளோ தைரியம் தான் நான் உனக்கு பாவமேன்னு சொல்லிட்டு வீட்டில் இடம் கொடுத்து வச்சா, நீ என்னோட குழந்தையவே கொலைப்பலன்னு பார்ப்பேன், பிரதருக்கு ஒய்ஃபாக வேண்டியவன் சொல்லி தான் நான் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் வீட்டில் இடம் கொடுத்து வச்சேன், ஆனால் நீ எவ்வளோ தைரியம் தான் எனக்கே துரோகம் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அப்போ உடனே அவள் ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல பிடிச்சி வெளியே இழுத்து விடுங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அப்போ அவங்க பையன் ரொம்ப ஃபீல் பண்ணதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பிறகு நெக்ஸ்ட் டே என்னோட லக்கேஜெலாம் நான் வந்து எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே லக்கேஜை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட பையனையுமே அவள் பாட்டு அங்கே கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறா. இது எங்கள் பையனை காணமேன்னு கேட்டதும் அவன் வந்துட்டு அங்கே தான் கிளம்பி போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. ஒருவேளை அவனுக்கு குழந்தை தெரிஞ்சு அவன் தூக்கிட்டு போயிட்டானோன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போகிறா. அங்கே போயிட்டு என்னோட குழந்தைய எங்கே நீ மறைச்சி வச்சுருக்கான்னு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உன் குழந்தைய நான் இதுக்காக மறைச்சி வச்சுருக்க போகிறேன், என் குழந்தை தான் என்னோட வீட்டில் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அவங்க பையன் வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போங்க என் பையனை வந்து தூக்கிட்டு போனது சிசி தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்போ நீ யார் அப்படின்றத சொன்னதுமே அவன் டிஎன்ஏ டெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு பையன் தான், நாங்கள் ட்வின் பிரதர்ஸ், நீங்கள் தான் என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு அதை கேட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுது. அவன் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ ஹீரோயின்ட்ட உண்மையை சொல்ல அப்படின்னா நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு நீ சொல்லு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லேடி வந்துட்டு லக்கேஜ் எடுக்கும்போது தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோங்க கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஆளெல்லாம் வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே எல்லாமே எனக்கு திரும்ப கிடச்சிரும்னு சொன்னதும் என்னோட அம்மா உன்னை சும்மா மட்டும் விட மாட்டாங்க, நீ என் மேலே கை வச்சேனா அப்படின்றத சொன்னதும் உன்னோட அம்மா தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாலே அவள் எப்படி இங்கே வருவான்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவளை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு நீ தான் செத்து போயிட்டியா அப்புறம் எப்படி நீ வந்த அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் போட்டு அவளை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட குழந்தைய என்கிட்டருந்து பிரிக்க பார்ப்பேன், நான் கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே அவளையுமே அங்கே ஜெயிலுக்கு பிடிச்சி அனுப்பி வைக்க சொல்லிடுறாங்க. பூரா விஷயமே தெரிஞ்சு போயிடுது. இவ தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவளை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான்ற விஷயமே. ஹீரோ அங்கே இன்னொரு பையன்ட்ட போய் நான் தான் உன்னோட அப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என் குழந்தைக்கு எந்த அப்பாவும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் நீ தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அவங்க இன்னொரு பையன் ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா, நானுமே உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைகளை அவளே கூட்டிகிட்டு போயிடுறா. அவங்க கூட ஹாப்பியாக இருந்துச்சுக்கா. எதுக்குமா நீங்கள் என்னை வந்து விட்டுட்டு போனீங்கன்னு இன்னொரு பையன் கேட்டதுமே அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எந்திரிக்கும் போது ஒரே ஒரு பேபி தான் பிறந்துச்சு, இன்னொரு பேபி பிறக்கும் போதே இறந்து போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவளுக்கு வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அந்த உண்மையை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்துட்டு நீ பிறந்ததே தெரியாதுப்பா, எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அம்மா வந்துட்டு உங்களை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்பயுமே என் கூட தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ரொம்ப எமோஷ்னலாக ஆக ஆரம்பிச்சிடுறா. அப்பா வந்துட்டு ரொம்ப நேரமாக அங்கே வந்து பணியிலே உட்காந்துட்ருக்காருமா, அவருக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிட போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஏன் ஒரே ஃபேமிலியாக இருக்கக்கூடாது, நீங்கள் போய் ஒரு தடவை அவரை வந்து மீட் பண்ணி பேசுங்களேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே குழந்தைங்களை கூட்டிகிட்டு அங்கே போனால் அவை வந்து நீ டவுன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின் நீ பண்ண தப்புக்கு நான் எப்பயுமே உன்னை வந்துட்டு மறக்கவும் மாட்டேன், நீ பண்ணதை நான் மன்னிக்கவும் மாட்டேன், நீ பேசாமல் இங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பிடு, நான் வந்துட்டு குழந்தைங்களோட நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்து உன்னை மன்னிக்கணும்னு நினச்சேன்னா போயிரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. ப்ளீஸ் நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் உன்கிட்ட வந்து நான் டைவர்ஸ் வாங்கின பிறகு தான் ரியலைஸ் ஆயிடுச்சு நீ இல்லாத லைஃப்பை என்னால் வாழவே முடியாது, உன் கூட சேர்ந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவள் வெட்டிங் ரிங்கெல்லாம் காமிச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் நீ வந்துட்டு பண்ணதை எப்பயும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே போகும்போது அவங்க நீங்கள் என்னப்பா பார்த்துட்ருக்கீங்க, பின்னாடியே போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினையுமே அவன் வேமா கிஸ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ இல்லாத லைஃப்பை என்னால் வாழ முடியாது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே மன்னிச்சுடுறா. இதான் நடக்கும் எல்லா சீரியலுமே, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.